இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மாநிலம் கடந்த பயணம் கோவிட் உயர்வுக்கு காரணமல்ல. கைரி. நாட்டில் கோவிட் தொற்றுகள் அதிகரிப்பதற்கு மாநிலம் கடந்த பயணம் காரணமாக அமையவில்லை. மாறாக பேரளவில் மக்கள் ஒன்று கூடுவதே கோவிட் பரவலுக்கு காரணமாக அமைவதாக சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்தார். அதன் அடிப்படையிலே நாட்டில் கோவிட் தடுப்பூசி போட்டவர்களின் விகிதம் 90 விழுக்காட்டை எட்டியவுடன் மாநில எல்லைகளை திறப்பதற்கான முடிவு எடுக்கப்படுவதாக அவர் மக்களவையில் கூறினார். சமூக நோய் எதிர்ப்பு சக்தியை மதிப்பிடும் பொதுவான வழிமுறை பயன்படுத்தப்படாது. கைரி. கோவிட்-19 பெரும் தொற்றை கையாளும் முயற்சியில் குறைந்தது 80 விழுக்காட்டு பெரியவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் அடிப்படையில் சமூக நோய் எதிர்ப்பு சக்தியை மதிப்பிடும் பொதுவான வழிமுறையை சுகாதார அமைச்சு பயன்படுத்தாது. அவ்வழிமுறையின் பயன்பாட்டை உலக சுகாதார நிபுணர்களும் நிறுத்திவிட்டதாக சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்திருக்கிறார். அதோடு டெல்டா உருமாறிய தொற்று பரவினால் இதற்கு முன்னர் நிர்ணயிக்கப்பட்ட 80 விழுக்காட்டு பெரியவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் இலக்கை காட்டிலும் இன்னும் அதிகமான மக்களுக்கு தடுப்பூசி செலுத்த வேண்டி இருப்பதாக அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நாட்டில் 80 விழுக்காட்டிற்கும் அதிகமான பெரியவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்ட போதிலும் கோவிட்-19 சம்பவங்களும் மரணங்களும் அதிகரிப்பது தொடர்பில் பொந்திகான் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ அகமத் மஸ்லான் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக இவ்வாண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி தொடங்கப்பட்ட தேசிய கோவிட்-19 தடுப்பூசி திட்டத்தின் கீழ் கடந்த செவ்வாய்க்கிழமை வரையில் 80 விழுக்காட்டு பெரியவர்களுக்கு 2 தடுப்பூசியும் செலுத்தப்பட்டது. திட்டமிடப்பட்டதை காட்டிலும் விரைவாக அரசாங்கத்தின் இலக்கு அடையப்பட்டிருக்கிறது. $60 லட்சம் மாயம். MACC உயர் அதிகாரிகளை போலீஸ் விசாரிக்கும். $60 லட்சம் அமெரிக்க காணாமல் போன விவகாரம் தொடர்பில் விசாரணைக்காக MACCயின் 3 உயர் அதிகாரிகளை போலீசார் அழைத்துள்ளனர். அந்த 3 அதிகாரிகளும் ஏற்கனவே விசாரணைக்காக MACCயினால் 6 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். காணாமல் போன அந்த பணத்தின் சொந்தக்காரரான மலேசிய வெளிநாட்டு உளவு இயக்கத்தின் தலைமை இயக்குனர் ஹசனா அப்துல் ஹமீதையும் தமது துறை விசாரணைக்கு அழைக்கும் என புக்கிட் அமான் குற்றவியல் விசாரணை துறையின் இயக்குனர் அப்துல் ஜாலில் ஹஸ்னான் தெரிவித்தார். நட்மாவிற்கு விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. தேசிய பேரிடர் நிர்வகிப்பு நிறுவனமான நட்மாவின் கீழ் கோவிட்-19 பெரும் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் வருமானம் இழப்பு மற்றும் மரண நிர்வகிப்பு சிறப்பு நிதி உதவிக்கான விண்ணப்பம் செய்பவர்களின் எண்ணிக்கை குறைவாகவே இருக்கிறது. அப்பெரும் தொற்றின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் அரசாங்கத்திடம் நிதி உதவிக்கான விண்ணப்பம் செய்யலாம் என்று பிரதமர் துறையின் கீழ் இயங்கும் நிறுவனங்களுக்கான சிறப்பு தேர்வு செயற்குழு தலைவர் அப்துல் லத்தீப் ரஹ்மான் தெரிவித்தார். கோவிட்-19 நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை காட்டிலும் விண்ணப்பம் செய்தவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருப்பதை தரவுகள் காட்டுவதாகவும் அவர் கூறினார். கோவிட்-19 மரண நிர்வகிப்பு சிறப்பு உதவித்தொகையின் கீழ் அந்நோயினால் மரணமடைந்தவர்களின் குடும்ப உறுப்பினருக்கு அதிகபட்ச தொகையாக 5000 ரிங்கிட் ஒரு முறை வழங்கப்படும் என்று அவர் தெளிவுபடுத்தினார். அதோடு கோவிட்-19 நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் காலகட்டத்தில் தங்களின் வருமானத்தை இழந்தவர்களுக்கு 14 நாட்களுக்கு நாள் ஒன்றுக்கு 100 ரிங்கிட் வழங்கப்படும். இந்த உதவிகளை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்கள் நட்மாவின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் வலம் வருமாறு அவர் வலியுறுத்தினார். அக்டோபர் 1 எல்லையை திறப்பதை மலாக்கா ஒத்திவைத்தது. அக்டோபர் 1ஆம் தேதி மலாக்கா அதன் எல்லையை வெளி மாநில சுற்றுப்பயணிகளுக்கு திறப்பதை ஒத்திவைத்திருக்கின்றது. பிரதமர் அறிவித்தது போல் நாட்டில் தடுப்பூசி போட்டவர்களின் விகிதம் 90 விழுக்காட்டை அடைந்தவுடனே வெளி மாநில சுற்றுப்பயணிகளை தனது மாநிலம் வரவேற்கும் என மலாக்கா முதலமைச்சர் டத்தோஸ்ரீ சுலைமான் முகமது அலி தெரிவித்தார். சுழல் முறையிலான கற்றல் கற்பித்தல் வழிகாட்டி.
தலைமை ஆசிரியர், ஆசிரியர், மாணவர், பெற்றோர் மற்றும் பராமரிப்பாளருக்கு சுழல் முறையிலான கற்றல் மற்றும் கற்பித்தல் செயல்பாடுக்கான வழிகாட்டியை கல்வி அமைச்சு தயார் செய்திருக்கிறது. அடுத்த மாதம் 3ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் போது சுழல் முறையிலான கற்றல் மற்றும் கற்பித்தல் நடவடிக்கை முறையாக மேற்கொள்ளப்படுவதை இந்த வழிகாட்டி உறுதிப்படுத்தும் என்று கல்வி அமைச்சர் டாக்டர் ரஷீதுddin தெரிவித்தார். நேரடி கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையை தொடங்குவதற்கு முன்னர் மாணவர்கள் குழுவையும் பள்ளிக்கு சுழல் முறையில் வருவதையும் ஆசிரியர்கள் நிர்ணயம் செய்வர். பின்னர் நேரடி கற்றல் கற்பித்தலுக்கு வருவதற்கு முன்னதாக அல்லது சுயமாக இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையில் ஈடுபடும் மாணவர்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய விவரங்களை ஆசிரியர் ஒவ்வொரு மாணவர் குழுவுக்கும் தெரிவிப்பர் என்று அவர் குறிப்பிட்டார். பள்ளிகள் சுழல் முறையில் திறக்கப்படுவதற்கு மற்றும் அதன் அமலாக்கம் குறித்து பாயான் நாடாளுமன்ற உறுப்பினர் சிம்சின் எழுப்பிய கேள்விக்கு டாக்டர் ரஷீதுddin இவ்வாறு பதிலளித்தார். சுயமாக இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையில் ஈடுபடும் மாணவர்களுக்கு கற்றுத்தரப்படவிருக்கும் பாடம் குறித்த பயிற்சி அல்லது நடவடிக்கை தொடர்பில் தெளிவான விளக்கம் வழங்கப்பட வேண்டும். அம்மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய குறிப்புகளையும் ஆசிரியர்கள் வழங்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இவ்வாண்டு முதல் பாதியில் அரசாங்கத்தின் வருமானம் 4.6 விழுக்காடாக உயர்வு. 2020ஆம் ஆண்டின் முதல் பாதியை காட்டிலும் 2021ஆம் ஆண்டின் முதல் பாதியில் அரசாங்கத்தின் வருமானம் 4.6 விழுக்காடு உயர்ந்து 10,640 கோடி ரிங்கிட்டாக பதிவாகி இருக்கின்றது. பொருளாதாரம் மற்றும் வர்த்தக வளர்ச்சியின் அடிப்படையில் 2021ஆம் ஆண்டின் மத்திய அரசாங்கத்தின் வருமானம் 4.2 விழுக்காடு அதிகரித்து 23,690 கோடி ரிங்கிட்டாக பதிவாகும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இது உள்நாட்டு மொத்த உற்பத்தி KDNKவின் 15.1 விழுக்காடாகும் என்று முதலாவது துணை நிதி அமைச்சர் முகமது ஷஹார் அப்துல்லா தெரிவித்தார். 2021ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கணிப்பை விட இதன் அடைவு நிலை மிதமான அளவில் பதிவு செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த வருமானத்தின் 71.5 விழுக்காடு நிர்வாக செலவுகளுக்கும் 17.3 விழுக்காடு மேம்பாட்டு செலவுகளுக்கும் பயன்படுத்தப்பட்ட நிலையில் எஞ்சிய 11.2 விழுக்காடு COVID-19 நிதி வாரியத்தின் கீழ் செலவிடப்பட்டிருப்பதாக அவர் தெளிவுபடுத்தினார். நாடாளுமன்றத்தில் நாட்டின் நிதி நிலை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். SOP விதிகளை மீறியதற்காக 56 அரசியல்வாதிகள் விசாரிக்கப்பட்டனர். கடந்த ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட்ட MCO மகள் நடமாட்ட கட்டுப்பாட்டு விதிகளை மீறியதற்காக 56 அரசியல்வாதிகள் மீது விசாரணை நடத்தப்பட்டதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஹம்சா ஜைனுddin தெரிவித்தார். அவர்களில் 22 பேருக்கு SOP விதிகளை மீறியதற்காக அபராதம் விதிக்கப்பட்டது. 25 பேர் மீது இன்னும் விசாரணை தொடர்கிறது. 8 பேர் மீது எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஒருவர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டதாக ஹம்சா ஜைனுddin தெரிவித்தார். குடியுரிமை விவகாரம் சட்டத்துறை தலைவருடன் அமைச்சரவை இன்று ஆலோசனை. வெளிநாடுகளில் பிறந்த தங்களது பிள்ளைகளுக்கு குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என போராட்டம் நடத்தி வரும் மலேசிய தாய்மார்கள் நேற்று இது தொடர்பான தங்களது மகஜரை அரசாங்கத்திடம் வழங்கினர். நேற்று நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு வெளியே அரசாங்கத்தின் பிரதிநிதியான வெளியுறவு அமைச்சர் சைஃபுடின் அப்துல்லாவிடம் தங்களது மகஜரை வழங்கினர். இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பில் இன்று அமைச்சரவை சட்டத்துறை தலைவரின் ஆலோசனையை பெறும் என சைஃபுடின் அப்துல்லா தெரிவித்தார். கடந்த ஆண்டு முதல் 1,50,000 பேர் வேலையில் இருந்து நீக்கப்பட்டனர். மனிதவள அமைச்சர் கடந்த ஆண்டு தொடக்கம் முதல் நாட்டில் 1,56,000 பேர் வேலையில் இருந்து நீக்கப்பட்டனர். அந்த வேலை நீக்கம் 6,000 முதலாளிமார்களை உட்படுத்தியது என மனிதவள அமைச்சர் டாக்டர் எம் சரவணன் மக்களவையில் தெரிவித்தார். வேலையில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் சேவை, கட்டுமானம், துணை சேவை, நிர்வாகம் ஆகிய துறைகளை சேர்ந்தவர்கள் என அவர் குறிப்பிட்டார். முன்னாள் தேசிய ஓட்டக்காரர் கந்தையா காலமானார். முன்னாள் தேசிய ஓட்டக்காரர் கந்தையா காலமானார். 77 வயதுடைய ஈப்போவை சேர்ந்த கந்தையா விளையாட்டுப் போட்டியில் 3 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளார்.
ஈப்போ மாநகர் மன்றத்தின் முன்னாள் பணியாளரான கந்தையா 29 வயது முதல் ஓட்டப்பந்தய போட்டிகளில் கலந்து கொண்டு மாவட்டம், மாநிலம் மற்றும் தேசிய நிலையிலான போட்டிகளில் வெற்றியை பதிவு செய்ததை தொடர்ந்து மலேசிய ஓட்டப்பந்தய குழுவிலும் இடம்பெற்றார். 1977ஆம் ஆண்டு சி போட்டியில் 10,000 மீட்டர், 5,000 மீட்டர் மற்றும் 1,500 மீட்டர் ஓட்டத்திலும் கலந்து கொண்டு மலேசியாவுக்கு வெண்கலப் பதக்கத்தை கந்தையா பெற்றுத் தந்தார். ஓட்டப்பந்தய துறையில் இருந்து 1979ஆம் ஆண்டு விலகிய கந்தையா தொடர்ந்து பயிற்சியாளராக பணியாற்றி பேராவில் பல இளம் ஓட்டக்காரர்கள் உருவாகுவதற்கும் பெரும் பங்காற்றியுள்ளார். பேராவின் முன்னாள் தேசிய ஓட்டக்காரர் ஆசிர் விக்டரை போலவே தேசிய ஓட்டப்பந்தய போட்டிகளில் பேராவுக்கு பல வெற்றிகளை குவித்த பெருமையும் கந்தையாவுக்கு உண்டு. 47 ஆண்டுகளுக்கு முன் ஈப்போவில் தொடங்கப்பட்ட பெந்தர் விளையாட்டு கிளப்பில் கந்தையா முக்கிய பொறுப்புகளை வகித்து வந்ததோடு அந்த கிளப்பின் மூலம் இளம் விளையாட்டாளர்கள் உருவாக்குவதற்கு அளப்பரிய சேவையை ஆற்றியுள்ளார் என பேராவின் மற்றொரு முன்னாள் ஓட்டக்காரரான கே. ஜெயபாலன் தெரிவித்தார். எல்லையை திறப்பது குறித்து சிங்கை அமைச்சருடன் கைரி பேச்சு. இரு நாடுகளுக்கு இடையிலான பயணங்களை மீண்டும் தொடங்குவது தொடர்பாக சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் சிங்கப்பூர் சுகாதார அமைச்சர் ஓங் யீ குங்குடன் பேச்சு நடத்தியுள்ளார். வெளியுறவு அமைச்சர் சைஃபுடின் அப்துல்லா இதனை தெரிவித்தார். சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் இடையே எல்லையை திறக்கும் ஆலோசனை குறித்து கைரி ஜமாலுடன் தொலைபேசி மூலம் சிங்கப்பூர் அமைச்சருடன் பேச்சு நடத்தியுள்ளார். இரண்டு நாடுகளுமே எல்லை திறக்கப்பட வேண்டும் என விரும்புவதால் இப்பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என சைஃபுடின் நம்பிக்கை தெரிவித்தார்.